ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். பட்டாணி மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சுருக்கிறப்ப அவங்கள தாளிச்சுக்கலாம். ஆவி டக்குன்னு அவ்வளோ வேகத்தில் அடிக்கிறது. அதுக்கு தான் கரண்டிகளை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவ்வளோ சூடாகிடுச்சு, டக்குன்னு அடிச்சிருச்சு. ஏன்னா எதுவுமே நடக்கிறது ஒரு செகண்டுக்குள்ளே தான், அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யலான்னும் போது தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடுது. நம்ம ஆயில் சட்டி காஞ்சிருச்சுங்க, சீக்கிரமாக சூடாகிட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சூடாக தானே இருந்தாங்க, அதனால் வாழைத்தண்டுங்க, தக்காளி, பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறம்ப, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக போட்டு இருக்கிறம்ப. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். சட்டி எவ்வளோ சூடாக இருக்குது, எண்ணெய் சூடாக பாருங்கள். அதை அடித்த ஆவியில் அப்படியே கை கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், ஏன்னா ஆல்ரெடியே நம்ம கடுகு உளுத்தம்பருப்புலேயே நான் ஜீரகம் போட்டு வச்சுருவோங்க. அதை அப்படியே பழகிடுச்சு. இதெல்லாம்
அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அது அப்படியே பழகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு மல்லித்தூளுங்க, ஒரு 1/2 ஸ்பூனு சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள், அவ்வளோதான். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாவே அப்படியே பாத்திரத்தில் பிடிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டு, தக்காளி, தேவையாக இருக்கிற அளவுக்கு கல் உப்பு, உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த காரமெல்லாம், உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்லா இதிலே வேணும். அதுக்கோசரம் தான் எல்லாம் கலந்து அது வேகட்டும். நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க மிக்ஸியில். இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சுங்க.
தக்காளி நல்லா இந்த வாழைத்தண்டு நம்ம பட்டாணி எல்லாமே நல்லா காரத்தோட காரம் உப்பு நல்லா முடிஞ்சிருக்கா. நம்ம வந்து தேங்காய் கொஞ்சோண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியும் இதில் ஊற்றி அவ்வளோதாங்க. இது வந்து கொதித்து வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். கொஞ்சோண்டு ஒயிட் சட்னி போட்டுக்கலாம். தேங்காய் கருவேப்பிலை தழை ஒரு வரமிளகாய் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. அதோட கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி தாளிக்கிறதாங்க. ஒரு பூண்டு ஒரே பல்லு இது சூடு பண்ணி இருந்தாங்க. கொஞ்சோண்டு இஞ்சி அவ்வளோதான். இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸில் அடித்து ஒரு ஒயிட் சட்னி. எதுக்கு இது செய்கிறோம்? நம்ம ஒயிட் சட்னி இந்த குருமா எதுக்கு வச்சுருக்கிறோம்னா இன்றைக்கி சப்பாத்திக்கு தாங்க மாவு பிசைந்து வச்சுட்டோங்க. அந்த பக்கம் வந்து சட்னி கொஞ்சம் நம்ம தாளிச்சிக்கலாம். ஒயிட் சட்னி போட்டுருக்கோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது ஆயில் ஏற்கனவே விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள்
கொஞ்சம் டிக்கர்ஸ்ன்னு சூடு பண்ணிக்கலாம். சட்னி தேங்காய் பொட்டுக்கடலை வேர்க்கடலை போட்டு ஒரு சட்னி. அயனுக்கு வச்சு டிக்கர்ஸில் சட்னி ரெடி. குழம்பும் கொஞ்சம் நம்ம பெருங்காயம் தூள் போட்டுக்கலாங்க. ஏன்னா பட்டாணி அதில் வந்து நம்ம இந்த வாழைத்தண்டு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கோசரம் கொஞ்சம் பெருங்காயம். வாழைத்தண்டு எல்லாரும் எந்தெந்த நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டு இதெல்லாம் வச்சுருக்கும் போதே போட்டிருப்பேன் வீடியோவில். ஏன்னா இதெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம மேக்சிமம் வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஜென்ஸ் இதுங்க தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. எல்லாருமே இதை சாப்பிட்டா இதில் நார் சத்து நீர் சத்து அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, எல்லா நன்மையும் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் இது வந்து நம்ம மேக்சிமம் எடுத்து இப்போ பச்சை வாழைத்தண்டு, வெள்ளரி பிஞ்சு, பப்பாளி, கேரட்டு, பீட்ரூட்டு இது எல்லாமே பொடி பண்ணி பெப்பர் போட்டு உப்பு பெப்பர் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு கப்பு வந்து 50 ரூபான்னு நினைக்கிறேன். கூட பப்பாளியும் சேர்த்திக்கிறாங்க. அதனால பப்பாளி சேர்த்திக்கிறாங்க, வெள்ளரி பிஞ்சு சேர்த்திக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சேர்த்தி பச்சைதாக சாப்பிடும்போது இதில் இருக்கிற அந்த வந்து நார் சத்து போய் நமக்கு அப்படியே கிடைக்கும். இதுன்னா கூட நம்ம வெந்து மசாலா எல்லாமே போடுறதுனால கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இதில் நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அது எல்லா காய் வகையும் பழ வகையும் எல்லாமே பச்சையாக சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் எப்போயும் பச்சை தான். காய் வகை சில காய் கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இதெல்லாமே வேக வச்சு சாப்பிட்றோம். ஆனால் பச்சையாக சாப்பிட்றதில்ல நமக்கு முழு சத்து அதில் கிடைக்கிற வந்து நமக்கு பெனிஃபிட்டு அப்படி கிடைக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது வாழைத்தண்டு ஒரு முறையாவது எடுத்து சமைச்சு சாப்பிட்லாம். நான் வந்து பட்டாணியில் போட்டு செஞ்சுருக்கிறேங்க. இப்போ தான் பட்டாணியில் ஃபஸ்ட்டு நான் போட்டு செஞ்சுருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் வெளியில் பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டுருக்குறோம்ப, அதெல்லாம் தேய்ச்சிட்டு வந்து தான் அதுக்கப்புறமா தான் சப்பாத்தி போட போகிறோம்ப. இப்போ வந்து வெளி வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்களா, அதனால எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணிகள்லாம் அழைச்சி வெளியே வீடியோ வச்சு எடுக்க முடியாதனால தாங்க நாங்கள் வந்து வெளியில் வேலை செய்கிறதெல்லாம் எடுக்க முடியறதில்ல. அது ஒரு நாளைக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க. இப்போதைக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு பட்டாணி போட்டு குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஒயிட் சட்னி மாவு வந்து நம்ம வெளியே வேலை முடிச்சுட்டு வந்து அப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாங்க.
பாய் மக்களே, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட்லாம்.